எல்லா இடத்துலையும் எனக்கு வெறுமையா இருக்குது, எல்லாமே எனக்கு மறந்து போயிருச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என்னமோ எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், உன்னை அலங்கரிக்கிறதற்கு, நன்மையினால் அலங்கரிக்கிறது. யோசேப்பை அலங்கரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தால் உங்களை தேடி பதவி வரும், உங்களை தேடி ராஜ வஸ்திரம் தேடி வரும், உங்களை தேடி அழகு வரும், உங்களை தேடி நாற்காலி வரும். அல்லேலூயா. இளைய குமாரனுக்கு அலங்கரிச்சது போல உங்களை கர்த்தர் அலங்கரிச்சு அழகு பார்ப்பார். ஞானம் என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். வேலை என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஆமென். ஓ, ஊழியம் என்கிற அந்த அலங்காரம் நிறைய பேருக்குள்ளே வருகிறது. பேச்சு ஆற்றல் என்கிற அந்த அலங்காரம் அநேகம் பேருக்குள்ளே வருகிறது. நான் பிளஸ் பண்றேன், உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேருக்கு கர்த்தர் ஏற்கனவே இருந்ததை விட, இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை விட, நாம் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை விட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதான் இந்த யோபு சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த நலன், அந்த சுகம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னா, அப்ப எனக்கு வேலைக்காரங்க இருந்தாங்க, எனக்கு வேலைக்காரிகள் இருந்தார்கள். எனக்கு இருந்த வேலைக்காரங்க நான் டே அப்படின்னு கூப்பிட்டா 3 பேர் 4 பேர் நின்று என்னையான்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு நான் அப்படி கூப்பிட்டா நிறைய வேலைக்காரங்க காது கேட்காதது மாதிரி போறாங்க. இப்போ நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த பலன், ஏற்கனவே இருந்த அந்த ஆசீர்வாதம் திரும்ப எனக்கு இருந்தால் நலமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம், ஏற்கனவே இருந்த சமாதானம் எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே, ஏற்கனவே கிடைச்ச வேலை எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே, நான் ஏற்கனவே எங்க தகப்பன் வீட்டில் இருந்தது மாதிரி எனக்கு இருந்தா பரவாயில்லையே, ஏற்கனவே இருந்த சுகம் அது எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் யோபுவுக்கு 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஏற்கனவே நீங்கள் இருந்து உங்களை விட்டு போன அந்த சந்தோஷம் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள 2 மடங்கு கடந்து வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கனம் உங்களுக்கு 2 மடங்கு வரும். நீங்கள் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ, துரத்தப்பட்டீர்களோ, அதற்கு மேலாக கர்த்தர் 2 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே நான் நம்புறேன். எஸ், நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, என் கணவனாருக்கு முன்னாடி இருந்த அந்த பெலன் இருந்தா போதும் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கை கிடைச்சாலே எனக்கு போதும் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறார், அவன் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு 2 தனையாய் அவனுக்கு கர்த்தர் தந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நம்மை அலங்கரிக்கிறதற்கென்று ஆண்டவர் ஒரு நாட்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு காலத்தையே ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அலங்கரிப்பேன். இதை ஒருவேளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலை ஒருவேளை விசுவாசிக்கவே முடியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. நான் நம்புறேன், நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க. நீங்க யாரோ ஒருத்தர் ஏற்கனவே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேனே, அத மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர், கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி இருந்தா கூட போதும் பாஸ்டர், யோபு போல நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏற்கனவே இருந்த நலன் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் யோபுவை கர்த்தர் அலங்கரித்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு ஒரு காலமே வரும், உங்களுக்கு ஒரு காலமே வரும். அந்த காலம் என்னன்னா கர்த்தர் அலங்கரிக்கிற காலம்.
யோபுவுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் இழந்த வைசூரியத்தை கொடுத்து கர்த்தர் அங்கீகரித்தார். உடலிலே ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரித்தார். ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரை அலங்கரித்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த 100 நாட்கள் எதற்காக என்றால் தேவன் உங்களை அலங்கரிக்க போகிறார். எஸ்தர் குப்பையிலே வாழ்ந்த அந்த மகளை கொண்டு வந்து ராஜ சமூகத்திலே அலங்கரிக்கப்பட்டது போல கர்த்தர் சிலரை தெரிந்தெடுக்கிறார். சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மூலமாய் கிருபைகள் செயல்படும், உன் மூலமாய் வரங்கள் செயல்படும், உன்னை கொண்டு அற்புதத்தை நான் செய்வேன், உன் விரல்களிலே அற்புதம் நடக்கும், நான் உன்னை அலங்கரிப்பேன். ஹalleluya, ஹalleluya. என்னை அலங்கரிக்கிற கர்த்தர், என்னை அலங்கரிக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுமா அப்பாவை பார்த்து, எஸ் ஹalleluya. வாலிப தம்பி, உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். வாலிப தங்கச்சி, உங்களுக்கு ஒரு அலங்காரம் வரும். எங்க அப்பாவால் உங்களை அலங்கரிக்க முடியாது. உங்க அப்பா உங்களை வச்சு எந்த அழகும் பார்க்க முடியாது. யோசேப்புக்கு பல வர்ண அங்கி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா இல்லை. ஆனா பரலோக தகப்பனார் இளைய குமாரனுக்கு அலங்கரிச்சது போல உங்களை கர்த்தர் அலங்கரிச்சு அழகு பார்ப்பார். ஞானம் என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். வேலை என்கிற அலங்காரத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஆமென். ஊழியம் என்கிற அந்த அலங்காரம் நிறைய பேருக்குள்ளே வருகிறது. பேச்சு ஆற்றல் என்கிற அந்த அலங்காரம் அநேகம் பேருக்குள்ளே வருகிறது. ஹalleluya. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. கலங்காதே, கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். கலங்காதே, உன்னை அலங்கரிப்பேன். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை படுத்துமே. ஹalleluya. அசுத்தத்தில் கடந்த, அலங்கோலமாய் கடந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அலங்கரிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மை ஆண்டவரை போல நம்ம அழகுபடுத்தி நம்மளை பார்க்கறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுது, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தான். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, தாடியெல்லாம் வளர்ந்து அவனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுனுடைய சமூகத்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கத்தில் ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு ஒருவேளை ரொம்ப கடினமாக இருந்தாலும், ரொம்ப அப்படின்னா போர் அடிக்கிற ஒரு வேலை தான் ஆடு மேய்க்கிற வேலை. நல்ல புல்லுள்ள இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஆடுகளை நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆடுகளை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்து எல்லாரையும் பார்த்து
இவன் போகும்போதெல்லாம் கை தூக்கி வணக்கம் சொன்ன இந்த மனுஷன் இப்ப அலங்கோலமாய் மாற்றப்பட்டான். எகிப்திலிருந்து கிளம்பி அந்த மாமனாருடைய வீட்டுக்கு எத்ரோவனுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுக்கு கடைசியா இருந்த ஒரு ட்ரெஸ் பார்வோனுடைய ட்ரெஸ். அவன் காமிக்க விரும்பினது கூட எப்படி காமிக்க விரும்பினான்னா, தான் எகிப்திலிருந்து வந்தவன் அப்படின்றத அவன் காமிச்சான். அதான் அந்த பிள்ளைங்க போய் மாமனாட்ட சொல்றாங்க, எகிப்தியராகிய ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் போட முடியும்? அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? அவ்வளவுதான். அந்த ட்ரெஸ் தேஞ்சு போனதுக்கு அப்புறம், அந்த ட்ரெஸ் அழுக்கானதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்ப்பனுக்குரிய சாதாரணமான அலங்கோலமான ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு நாள் தாவீதை ராஜாவாக்கின கர்த்தர், இந்த மோசேயை தலைவனாய் மாற்றின கர்த்தர், அவங்க அலங்கோலமான அந்த வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் அவங்களை என்ன பண்ணினார்னா, கர்த்தர் அலங்கரிச்சார். ஃபர்ஸ்ட் வேலை கர்த்தர் அலங்கரிச்சார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு இருந்த வஸ்திரம் அடிமையினுடைய வஸ்திரம். அவனுக்கு இருந்த வஸ்திரம் அங்கே தவறு செய்கிறவர்கள் போடுகிற அக்யூஸ்ட் அந்த வஸ்திரம். ஆனா வந்த உடனே அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு லாஜ வஸ்திரம், ஒரு அலங்காரம். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை இந்த 4வது நாள் உங்களை நான் பிளஸ் பண்றேன். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அழகை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறாரு. கர்த்தர் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தரை அலங்கரிக்க போறாரு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. கர்த்தரை அலங்கரிக்கிற காலம் வந்துருச்சு. சகல விதத்திலையும் தேவன் என்னை அலங்கரிக்கிறவர். அப்ப இன்னைக்கு எந்த ஜபத்தோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை அலங்கரிக்கிறதற்கு என் தேவனால் முடியும். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்களெல்லாம் அவனை பார்க்கும்போது பஞ்சத்தில் அடிபட்டவன மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா யாக்கோபு ஒரு நாடோடி இல்லை. யாக்கோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு நாடோடி மாதிரி. அப்படின்னா இவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊர்லையா, இவங்க எந்த ஊருமே இவங்களுக்கு சொந்தமான ஊர் இல்லை. அதனால இவங்களுடைய ட்ரெஸ், இவங்களுடைய சரீர தோற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்காது. பொதுவாகவே பாருங்களேன், ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் வெயில்ல அலைகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க கலர் ஆயிடுவாங்க. ஆனா உச்சி வெயில்ல வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கருத்து போய் உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாமலே இருப்பாங்க. அப்போ இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்களோடு இருக்கும்போது எப்படிதான் இருந்தான் அப்படின்னு சொன்னா, அலங்கோலமா தான் இருந்தான். அப்படின்னா பார்க்கக்கூடிய தோற்றம் இல்லை. வெயில்ல கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நடந்து போய் அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படிதான் இருந்தான். ஆனா வேதம் சொல்லுது, இப்பொழுது ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் அவனை அலங்கரிச்சார். இப்ப அவனுடைய சொந்த சகோதரர்களெல்லாம் அவனை ஃபர்ஸ்ட் முறை பார்க்கும்போது அவனை கண்டுபிடிக்க முடியல, அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் யோசேப்பை எப்படி வச்சிருந்தாருன்னா, கர்த்தர் அலங்கரித்தார். அவனுடைய ஸ்டைல் மாறிடுச்சு, அவனுடைய தோற்றம் மாறிடுச்சு, அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, அவனுடைய ட்ரெஸ் மாறிடுச்சு, அவன் இருந்த இடம் மாறிடுச்சு, அவனை சுற்றி ஒரு பெரிய அலங்காரம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு 4th டே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் அலங்கோலமான வாழ்க்கை வாழலாம், குப்பையில கிடக்கலாம், தூசியில கிடக்கலாம், கீழே கிடக்கலாம். அவனுடைய அலங்காரம் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு பாஸ்டர். அவன் எவ்வளோ அழகா இருப்பான் தெரியுமா? சின்ன வயசுல என் பிள்ளை எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா பாஸ்டர்? ஆனா என்னமோ தெரியல, இப்போ எல்லாமே அவளை விட்டு போயிருச்சு. நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணுவோம், ஆனா அப்படி இப்போ இல்லை. இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர். நான் ஃப்ரெஷ்னஸா இல்லை, நான் ஒரு பெலசாலியா இல்லை, எனக்கு ஒரு அலங்காரம் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு வெறுமையா இருக்குது, எல்லாமே எனக்கு மறந்து போயிருச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, என்னமோ எதுவுமே எனக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பக்கத்துல கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை அலங்கரிக்கிறதற்கு, நன்மையினால் அலங்கரிக்கிறது. யோசேப்பை அலங்கரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தால் உங்களை தேடி பதவி வரும், உங்களை தேடி ராஜ வஸ்திரம் தேடி வரும், உங்களை தேடி அழகு வரும், உங்களை தேடி நாற்காலி வரும். அல்லேலூயா. கைகளை தட்டிக்கொண்டே இருக்கும் போது ஆமென். உன்னதமானவரின் உரர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் தேவனை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இந்த 100 days முடிகிறதுக்குள்ள? ஆண்டவரே, என்ன நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே,
என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே, என்னை அலங்கரிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போறது உண்மை, உங்களை அலங்கரிக்க போறது உண்மை. உங்களை சுற்றி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அலங்கரிக்க போறாரு. எது உங்களுக்கு அலங்காரமா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அலங்காரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த வார்த்தையை விசுவாசிக்க 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 ரதலரம் தனரதலரமா என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம். என்னை அலங்கரிக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என்னை அலங்கரிக்கிறவர் உன்னதமானவர். ஆண்டவரே, என்னை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர், என்னை அலங்கரிக்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த 8th 9th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்ததுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு க்ரீம், முகத்தில் போடுற ஒரு க்ரீம் என்ன அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குது, ரொம்ப வருஷமாக. அப்போ இந்த 10th 9th எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ். அது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமமாக இருந்தால் கூட கொஞ்சம் வசதி உள்ளவங்க, கொஞ்சம் பணக்காரங்க அந்த அந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் வாங்கி வச்சுருவாங்க. ரொம்பலாம் அப்படியே அழுத்தி பிதிக்கெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி எடுத்து அப்படியே பொட்டு பொட்டு பொட்டாக வச்சு, என்னமோ தெரில, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட உடனே அவங்க கலர் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போ நான் அப்படி யோசிக்கிறேன், ஒரு ஒரு பணக்கார வீடு, ஒரு கோடீஸ்வரரார வீடு. ஸோ அந்த வீட்டில் ஒரு நாள் அந்த வீட்டினுடைய கிளீனிங்காக அவங்களுடைய அந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்து போட்டு அந்த வீடை பெயிண்ட் பண்ணி சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த பழைய பொருட்களை எல்லாம் அவங்க வெளியே தூக்கி போட்டு அதை யாராவது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நான் ரொம்ப வறுமை, அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கிறேன். அப்போ ஒரு சாக்கு பை போட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிறது வழக்கம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் உடஞ்சதெல்லாம் நிறைய கிடச்சிச்சின்னா என்னமோ ஒரு புதையலை கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு 2 ரூபா கிடச்சிரும், 3 ரூபா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெயிண்ட் பண்ணுற வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்ட உடனே தாராளமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அந்த பொருளை ஒன்றொன்னா தூக்கி சாக்கில் போடும்போது ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று கிடச்சிச்சு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்னென்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா அதை க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ அதை நான் கையில் எடுத்த உடனே எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தூக்கி போட்டு, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேமஸ் ஆயிடுச்சே, பசங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே சர்ச்சில், அது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிதிக்கி பார்த்தா வரமாட்டேன்னுச்சு. அப்போ மறக்கவே முடியாது, எல்லா பிளாஸ்டிக்கையும் தூக்கி சாக்கு பைக்குள்ளே போட்டுட்டு இந்த ஒரே ஒரு க்ரீமு அந்த 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 கவரை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டேன். பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அதை 2 கத்தி வச்சு 2 பொளந்து உள்ளே பார்த்தா நிறைய இருந்துச்சு. அது நமக்கு பேஸ்ட்டை பார்த்து பிதுக்குனா அது வராது, ஆனால் 2 பொளந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ எடுத்து கண்ணாடியில் போட்டு மனசார போட்டேன் நான். ஸோ பரவாயில்ல, நம்ம கலர் ஆயிரும் ஒரு நாளில் அப்படின்ற மாதிரி அது ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கொஞ்ச நேரம் தாண்டி ஒரு 2-3 மணி நேரம் தாண்டிருச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. எது கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், சாணி சுமக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்து இந்த சாணியை சுமந்து கொண்டு போய் வாழைத்தோப்பில் கொட்டுறது வழக்கம். அப்போ அந்த சாணி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டினுடைய யூரினும் அதோட சேர்ந்தே மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அது உரமாக நினைப்பாங்க. அப்போ அது தண்ணி மாதிரி ஒழுகும். அப்போது அன்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட அன்னைக்கே தானியை தூக்கி தலையில் வச்சு போட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சாணி அப்படியே முகத்திலேருந்து வழியுது, முழுக்க முழுக்க சரீரம் முழுவதும். அப்போ நான் இன்னைக்கு அதை நான் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவால் அப்படி வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என்னை அலங்கரிக்கிறதுக்கோ என்ன அழகு பார்க்கறதுக்கோ என் தகப்பனாராலையும் தாயாராலையும் வசதி இல்லை, முடியாது. நான் படித்த படிப்பிற்கு யாரும் என்னை அலங்கரிக்கவும் முடியாது. நான் வளர்ந்த வளர்ப்பிற்கு யாருமே என்னை அலங்கரிக்க முடியாது. அசுத்தம், அசிங்கம், அழகற்ற வாழ்க்கை, நாற்றமான வாழ்க்கை.
நான் இன்றைக்கு நம்புறேன், அவரை பிடிச்ச ஒரே ஒரு காரணத்திற்காக, அவரை நம்பின ஒரே ஒரு காரணத்திற்காக, அவர் அலங்கரிக்கிறவராகவே இருந்தார். அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார். அவர் என்னை அலங்கரித்திருக்கிறார். அந்த தேவனைத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ எந்த இடத்துல அசிங்கமா படுத்திருந்தாலும் என் முகத்தை பாருங்க பாஸ்டர், என் முகத்தை பாருங்க பாஸ்டர். எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் சரீரத்தை பாருங்க பாஸ்டர், என் உடம்ப பாருங்க பாஸ்டர், என் மனசை பாருங்க பாஸ்டர். அலங்கோலம் ஆயிருச்சு, அலங்கோலம் ஆயிருச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? யோபுவை போல யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கதறி கொண்டிருக்கலாம். இந்த சத்தம் எனக்காக தான் பாஸ்டர் பேசப்படுது. என் பிள்ளைய இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் மகனை இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. என் கணவனாரை, என் மனைவியை இந்த நேரத்தில் இப்படி பார்க்கிறது எனக்கு வருத்தமா இருக்குது. சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா? சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆனா இன்றைக்கு அலங்கோலமா படுத்து கிடக்கிறத பார்த்தா, அலங்கோலமா இருக்கிறத பார்த்தா எப்படி என்னால தாங்க முடியும்? ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு இந்த 4வது நாள் உங்க பக்கத்துல வந்துட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இதோ சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எந்த அலங்காரம் உனக்குள்ளே இல்லைன்னு தூக்கி வீசினாங்களோ, அதே சொந்தத்துக்கு முன்னாடி, அதே ஜனத்துக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து, அந்த அலங்காரத்தை உங்களுக்கு தந்து அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டே நன்றி, நன்றி, இது நடக்க போகிறதற்காக நன்றி. இதோ நிறைய வாலிப தம்பிகளுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார், கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை திறக்கிறாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி, எனக்கு இந்த அலங்காரம் தேவை, நீர் என்ன அலங்கரிக்கணும், நீர் என்ன அலங்கரிக்கணும், நீர் என் பிள்ளைகளை அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அலங்கரிக்கிற ஒரு கர்த்தர் அவர். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. கரங்களை தட்டி அந்த பாடலுடைய வரிகளை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆமென். தேவன் என் அடைக்கலமே. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். சொல்லு, அவசட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். தேவன் நன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடு, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடு, என் நம்பிக்கையும் அவர். பாடுவோம். அவர் சட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆனா இந்த யோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நீ இழந்த அனைத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அவன் எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார், கர்த்தர் அலங்கரிச்சார். ஆனா அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் அவனுக்கு வந்துச்சு. என்ன காலம் அப்படின்னு சொன்னா, போராட்டமான ஒரு காலத்தை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். இது உனக்கு
போராட்டமான காலம், இது உனக்கு போராட்டமான காலம். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த போராட்டமான ஒரு காலத்தை நம்ம நிறைய பேர் தாண்டி வருவோம். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். யோவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அப்போ இந்த யோபு சொல்லுகிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கர்த்தர் அலங்கரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன ரெண்டத்தனையா கர்த்தர் அலங்கரிச்சாரு. ஆனா என்ன அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எந்த காலத்தை அனுமதிச்சார் அப்படின்னா, போராட்டமான ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரு. எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை சில நேரத்தில் எந்த பாதையில கர்த்தர் நடத்துவார் அப்படின்னா, ஒரு போராட்டமான ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த போராட்டமான காலத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் 6 விதம், ஒரு 6 காரியத்தை நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் தியானிக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை போராட்டமான காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போராட்டமான ஒரு காலத்துக்குள்ள போறீங்களா? ரொம்ப போராட்டமா இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியல, சத்துரு என் கூட போராடுறான், எனக்கு வித்தியாசமான போராட்டமா இருக்குது, எதுவுமே எனக்கு வாய்க்கல. ஆனா நான் நம்புறேன், இந்த போராட்ட காலம் சீக்கிரமாக முடியும். இந்த போராட்ட காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணுவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னது போல நான் நம்புகிறேன், சிலருடைய போராட்டமான காலம் முடிவிற்கு வரப்போகிறது. உங்களுடைய போராட்ட காலமான முடிவுக்கு வரும். கர்த்தர் போராடுகிற போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வருவார். போராட்டம் ரொம்ப நாளெல்லாம் தொடராது, ரொம்ப வருஷம் எல்லாம் தொடராது. ஆனா இந்த போராட்டமான காலகட்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க போறாருன்னு அர்த்தம். யாரெல்லாம் நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் திருச்சபைக்கு வர்றேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஆனா எனக்கு ஒரு போராட்டமாவே இருக்குது, ரொம்ப போராட்டமா இருக்குது, நான் நம்புறேன், எவ்வளவேனும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்க வருத்தமே படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கிறாரே, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்களை அலங்கரிக்கிற ஒரு காலம் வரும். யோபுனுடைய போராட்டம் முடிவிற்கு வந்தது போல உங்களுடைய போராட்டத்தை கர்த்தர் ஒரு முடிவிற்கு வர பண்ணுவார். அந்த போராட்டம் சீக்கிரமாய் முடிவிற்கு வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம அந்த போராட்டமான காலத்தில் இந்த யோபுனுடைய ஒரு 6 விதமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, முதலாவதாக இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர். இன்னொரு 3 பாயிண்ட், இந்த போராட்டமான காலத்திலே இந்த யோபு. நான் 2 விதமான செய்தியை உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த போராட்டமான காலத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பார், இந்த போராட்டமான காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும். இந்த யோபுனுடைய புஸ்தகத்தை நான் இன்னைக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த போராட்டமான காலத்துல யோபுக்கு எப்படி இருந்தார் அப்படின்றத வாசிக்கும் போது, வேதத்துல நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். அந்த யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை நான் காணேன், நான் காணாதபடி அவர் ஒளிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த போராட்டமான காலத்திலே இந்த யோபு ஆண்டவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டமான காலத்துல ஆண்டவர் மறைந்து இருப்பாராமா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு போராட்டமான காலத்துக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவர் வெளிப்பிரகாரமா இருக்கிறவர் அல்ல. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே வாசிக்கும் போது, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரமா? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கிறாரமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் போராட்டமான காலத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பாராமா? ஒளிஞ்சிருப்பாராமா. ஆனா அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் கண்டிப்பாக இருக்கிறார்.
அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனா உங்களுக்கு என்னுடைய கண்ணுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, கர்த்தர் ஒளிந்திருக்கிறார். நம்ம தேடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம உபவாசம் இருப்போம், நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களை நான் கண்டுபிடிக்க முடியல, உங்களுடைய கையை நான் கண்டுபிடிக்க முடியல, உங்க அற்புதத்தை நான் கண்டுபிடிக்க முடியல, உங்க வல்லமையை நான் கண்டுபிடிக்க முடியல. நான் அவரோ வென்றால் மறைந்திருக்கிறார், அவரோ வென்றால் ஒளிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுகிறார். இது உனக்கு போராட்ட காலம், இது உனக்கு போராட்ட காலம். இந்த போராட்ட காலத்துல நீ ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், இந்த போராட்ட காலத்துல ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி போய் இங்க ஜெபம் பண்ணலாம், பின்னாடி போய் இதை பண்ணலாம். ஆனா ஒரு பதிலும் உங்களுக்கு இல்ல, ஒரு அசைவும் உங்களுக்கு இல்ல, ஒரு முகத்தையும் நீங்க பார்க்கல. காரணம் என்னன்னா, போராட்டமான காலத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா என்றால் கண்டிப்பாக இருக்கிறார். ஆனால் ஒளிந்திருக்கிறார். கர்த்தர் ஒளிந்திருக்கிறார். ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே பார்க்காதவராயில்லை. ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே உன்னை கைவிட்டதாக அர்த்தம் இல்லை. ஆண்டவர் ஒளிந்திருக்கிறதுனாலே உங்க ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று அர்த்தமில்லை. ஒளிந்திருக்கிற ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் முன்பாக தோன்றி அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தது போல நான் நம்புகிறேன் உங்கள் போராட்ட காலம் முடிவிற்கு வரும். போராட்ட காலம் முடிவிற்கு வரும். அன்றைக்கு ஒளிந்திருக்கிற அந்த ஆண்டவரை நீங்கள் முகமுகமாய் பார்ப்பீர்கள், முகமுகமாய் பார்ப்பீர்கள். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை எழுப்பத்தக்கவன் யார்? அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை எழுப்பத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் ஒளிஞ்சிருக்கிறத குறித்து நீங்க சந்தேகமே படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரத்தில் எப்படி இருப்பாருன்னா, கர்த்தர் வெளிப்படையா அவரை காமிக்க மாட்டார், அவரை காமிக்க மாட்டார். அவர் எப்படிதான் இருப்பாருன்னா, அவர் ஒளிஞ்சு மறைந்திருப்பார், மறைந்திருப்பார், மறைந்திருப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுவார். ஒருவேளை இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த பாதையில நீங்க கடந்து போகாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பாதை உங்க வாழ்க்கையில சீக்கிரமாய் கர்த்தர் அனுமதிப்பார். காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களை அலங்கரிக்கணும்னு கர்த்தர் முடிவெடுத்திருக்கிறார். கர்த்தரை அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற ஒரு பாதை போராட்டமான பாதை, ரொம்ப போராட்டமான காலம். இந்த போராட்டமான காலத்திலே இந்த யோபு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, கர்த்தர் மறைந்திருக்கிறார். ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார்ன்றதுக்காக விட்டுறாதீங்க. ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார்ன்றதுக்காக ஜெபம் பண்ணாம இருக்காதீங்க. ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறார்ன்றதுக்காக ஏற்கனவே இருக்கிற விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. அவர் மறைஞ்சிருக்கிறாரே தவிர அவர் மறைந்து போனவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவரும் அவர் இருந்தவரும் அவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் ஒளிந்திருக்கிறார், அவர் ஒளிந்திருக்கிறார். யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒளிஞ்சிருக்கிறார். பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர். என் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒளிச்சிட்டு இருக்காரு. நான் என்னமோ கத்துறேன், ஜெபம் பண்றேன், எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், ஆனா எந்த பதிலுமே இல்லை. இருக்கிறாரா இல்லையான்னே தெரியல, பார்க்கவே முடியல. ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, ஒரு பதில் சொல்லக்கூடாதா? அமைதியா இருக்கிறார் பாஸ்டர், தெரியாம இருக்கிறார் பாஸ்டர், மறைஞ்சிருக்கிறார் பாஸ்டர். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபு ஒன்றை கண்டுபிடித்தான், என் ஆண்டவர் மறைஞ்சிருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. என் ஆண்டவர் மறைஞ்சிருந்தாலும் என்ன அவர் கைவிட மாட்டாரு. அவர் மறைந்திருக்கிற ஆண்டவர், ஆனால் மறுபடியும் என்னை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என் காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப் சொல்லுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்ட
காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். கைகளை மேல தட்டி அவரே ஆடுவோம். இயேசுவே இயேசுவே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சொல்லுவோம். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் கைகளை மேல் அவரே. இயேசுவே விடுதலை விடுதலை விடுதலை. இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. சோ போராட்டமான காலத்துல ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது. ஆண்டவர் எப்படி இருப்பாராமா? நம்முடைய போராட்டமான காலத்துல கர்த்தர் மறைஞ்சிருப்பார். யோசேப்புக்கு ஒரு போராட்டமான காலம் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அவங்க அப்பாவுடைய சமூகத்துல ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டா ரொம்ப நல்லா ஒரு சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த யோசேப்புக்கு ஃபர்ஸ்ட் போராட்டமான காலம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, அவன் தூரத்துல இருந்து வரும்போது அவங்க சகோதரர்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் இவனை பிடிச்சி நம்ம கொன்றுவோம்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. குழியில போடும்போது கர்த்தர் பார்க்கவே இல்லை, கர்த்தர் மறைஞ்சிருக்கிறாரு. எகிப்தியருடைய கையில விற்கும் போது ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் ஆண்டவர் தென்படவே இல்லை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில ஆண்டவர் தென்படவே இல்லை. ஆனா மறைஞ்சிருக்கிற ஆண்டவர் யோசேப்புனுடைய போராட்ட காலம் முடிவிற்கு வரப்போகுது. அவன் போராடின நாள் முடிவுக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு அவனுக்கு அலங்கரிக்கிற காலம் வருது. அந்த அலங்கரிக்கிற காலம் வரும்போது கர்த்தர் முன்னாடி வந்து நின்று, நான் தான் உன்னை நடத்தினேன், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் உன்னை போஷித்தேன், நான் உன்னை காப்பாற்றினேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இது உனக்கு போராட்ட காலம், இது உங்களுக்கு போராட்ட காலம். இந்த காலத்துல கர்த்தர் மறைஞ்சிருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா அவருடைய 7 கண்களும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது, உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு தான் இருக்குது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்க ஜெபத்தை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். என் போராட்டத்தின் காலத்துல கர்த்தர் எனக்கு மறைஞ்சிருந்தாலும், நான் பார்க்க முடியாட்டாலும் அவரால் என்ன பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால் அவரை பார்க்க முடியாட்டாலும், உங்களால் அவரை பார்க்க முடியாட்டாலும் அவருக்கு, அவருடைய கண்ணுக்கு உங்களை யாரும் மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய கண்ணு உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்க பார்க்காட்டாலும் அவருடைய கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்க நினைக்காட்டாலும் அவர் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஓ, நீங்க ஜெபிக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. லாத்தான் மோராபா தேலாரா லிஹாரா தாராபா. வல்லமை 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 இறங்கட்டும். உங்க வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே இந்த அசைவு எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. என் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துறதுக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென்.